ஃபில்மிஸை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம செயற்பாடு சார் கூட தான் இருந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சைமன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சைமன். கரெக்டாக ஜனநாயகன் அப்போ நம்ம வந்து திரும்ப பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிது. ஜனநாயகன் படம் வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நானும் புக் பண்ணலாம்னு நினைச்சேன், முடிய மாட்டேங்குது. 23 வந்துடுச்சுங்க. செவ்வாய் புதன் இன்னும் 2 நாள் தான் இடையில இருக்குது. வந்து தமிழ்நாட்டில் வரைக்கும் வந்து அட்வான்ஸ் புக்கிங் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு விநியோகஸ்தர்கிட்ட கேட்டபோது 3,86,00,000 ரூபாய்க்கு அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாடு வரைக்கும் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பன் பண்ணல. ஒரு 12 மணி காட்சியிலேருந்து 2வது காட்சியிலேருந்து தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கே இந்த அளவுக்கு புக்கிங் கூட பெரிய அளவில் நிறைய ஊர்கள் இன்னும் ஓப்பன் பண்ணல. இதை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் அதர் ஸ்டேட்ல ஆரம்பிச்சது வந்து பெங்களூர்ல தான். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி சோல்ட் அவுட். அது அங்கே வந்து 6 மணி காட்சி 1,800 ரூபாய், 1000 ரூபாய், 800 ரூபாய் ஃபுல்லாக காலி. இந்த பக்கம் கேரளாவில் எடுத்தீங்கன்னா பாலக்காடு எல்லா ஸ்க்ரீன்ஸும் ஃபுல்லு, அங்கே கொச்சின் ஃபுல்லு. கேரளாவில் சொல்லவே தேவையில்ல, பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னும் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் அதில் வந்து அந்த வியாபாரத்தில் ஒரு சின்ன முரண்பாடு இருக்கிறதுனால அவங்களும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படத்தின் மீதான விமர்சனம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து இணையத்தில் வந்துடுச்சு, 6 மாசமா கிடப்பில் இருந்துச்சு. இணையத்தில் எல்லாருமே பார்த்துட்டாங்க. அதனால வந்து தியேட்டருக்கு யாருமே வரமாட்டாங்க. 18+ அப்படின்னால வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களால இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஓடாது. இது மாதிரியான எதிர்மறை விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது அட்வான்ஸ் புக்கிங் இந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு கூடிக்கிட்டு இருக்கணும்னு விஜய் என்கின்ற அந்த ஒற்றை ஹீரோவுக்கான ஒரு விஷயம். அதை தவிர என்னுடைய கடைசி படம் அப்படின்னு ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் ஒரு 240 கோடி ரூபாய், சரி 200 கோடி வாங்குறாரு. நான் இதெல்லாம் தூக்கி போட்டு அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அந்த கடைசி படம் எப்படியாப்பட்ட படமா இருக்கும்? அதுல வந்து ஒரு 40 செகண்ட் மாத்தி சில சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த 40 செகண்ட் எப்படி இருக்கும்? இந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஒண்ணு கூடி இந்த படத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாளை மறுநாள் ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு தியேட்டர் வந்து திருவிழா கொண்டாட்டமாக மாறப்போகிறது என்பதுதான் உண்மை. சார், ஜனநாயகன் படத்து மேல ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் சொன்ன அந்த கான்ட்ரவர்சி என்னன்னா, இது வந்து பகவந்த் கேசரியில இருந்து ரீமேக் பண்ண படம். படத்தை நிறைய பேர் பார்த்துட்டும் அதான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? இல்ல, பகவந்த் கேசரி முழுக்க அந்த படம் நான் இன்னும் பார்க்கல. நானும் பார்க்கல. ஏன்னா அது எதுக்கு போய் இணையத்துல பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல பார்ப்பா, ரெண்டாவது அப்படி பார்க்கறது ஒரு தவறான விஷயம். ஒரு படத்தை வந்து பைரசியில வெளியிடுறதுக்கு எதிராக நம்ம பேசும்பொழுது அதையே போய் திருட்டுத்தனமா பார்க்கறது அது அவ்வளவு பெரிய இதுவா கிடையாது. ஒருவேளை அது பகவந்த் கேசரியா இருந்ததுதான் எனக்கு ஒரு பெரிய அளவுல அது வந்து இதுதாங்க படம், இது எதுக்குங்க போகணும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்கும். அது எனக்கு அப்படியே எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அது எந்த படம் பார்த்த பிறகு தான் தெரியும், முழுசா என்னன்னு தெரியல. எல்லாமே வந்து இருக்காம எதுமான பார்த்தவங்க கிட்ட கூட நான் கேட்கல. நான் வந்து ஏன்னா அவங்க கதையை சொல்லிவிடுவாங்க பயந்து நான் கேட்கல. வந்து அதனால போய் கரெக்டா போய் அந்த ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பார்ப்போம் அப்படி முடிவாயிடுச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போலீஸ்லயே உளவுத்துறை வந்து இந்த பைரசில இந்த படத்தை 1,20,00,000 பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டில் வந்து 12 கோடி பேர் மக்கள் வந்து 12 கோடி பேரும் படம் பார்த்தாங்கன்னா அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அது சூப்பர் டூப்பர் இல்ல, வாழ்நாள் ஹிட் அந்த படம். அதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு 6 கோடி பேர் பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அது ஒரு பெரிய 6 கோடி பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப இந்த 1,20,00,000 பேர்ல ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய அளவில் வருவாங்க. இது ஒரு நான் சொன்னதுல ஒரு தியேட்டர் உரிமையாளர் என்கிட்ட சொன்ன ஒரு புள்ளி. அப்படி இருக்கும்பொழுது வசூல் ரீதியா அந்த படம் எந்த விதத்தில் தப்பு பண்ணாதுன்னு அவங்க பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த 18 வயசுக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மல்டிபிளெக்ஸ் மற்ற தியேட்டர்ல பெரிய தியேட்டர்ல ஒரு 5-6 காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற தியேட்டர்ல வந்து கண்டிப்பா அனுமதிக்க வாய்ப்பு இல்லை. நீங்க சிங்கிள் ஸ்கிரீன்லாம் வந்து அவங்க தியேட்டர் நடந்ததே பெரிய விஷயமா இருக்கு. பாருங்க, ஜனவரி மாசத்துல இருந்து ஜூலை ஆகஸ்டே வந்துடும் போது இது வரைக்கும் ஒரு ட்ரையா தான் ஓடிது. எப்பவுமே நீங்க வந்து தியேட்டருடைய மனநிலை என்னன்னா, தியேட்டர் உரிமையாளர்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு தியேட்டர் அப்படின்னா அது வந்து திருவிழா மாதிரி இருக்கணும். அது காரணம் என்னன்னா, அந்த ரோடு வழியா போற ஒரு மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உளவியல் ரீதியா என்னன்னா, என்ன ஒரு ஜன இருக்குது, வாழை மரம் கட்டியிருக்காங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, ஜனங்க எவ்வளவு பேர் நின்று இருக்காங்க, இப்படி என்னதான் படம் போய் பார்த்துருவோமே, ஃபேமிலியை கூட்டின்னு வருவோமே அப்படின்ற ஒரு மலை. ஆனா கடந்த இந்த 7 மாதங்களாக அப்படி ஒரு இதே கிடையாது. வருது சில படங்கள் ஓடி இருக்கு, பெரிய கொண்டாட்டம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. காரணம், விஜய் சிஎம் ஆயிட்டாரு, அஜித் அங்க கார் ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ரஜினி படம் நடிச்சுட்டு இருக்காரு. விஜய் அஜித் விஜய் வச்சுதான் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பூம் உருவாகுது. இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய தொய்வா இருக்குது. அப்ப இந்த படம் வந்த பிறகு
தியேட்டர்லாம் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி பெறும் அப்படின்னு அவங்க பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வெயிட்டிங். கடைசி படமா இருக்கிறதால இதுக்கப்புறம் விஜய் சாரோட படம் வந்து தியேட்டர்கள்ல பார்க்க போறது கிடையாது. இப்போ தியேட்டரே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா பெரிய ஹீரோக்கள் பெருசா படம் பண்றது கிடையாது. இந்த சின்ன சின்ன படங்கள் வந்து வருது, அதுவும் ஓரளவுக்கு வந்து ஓடுது. ஆனா பெரிய ஹீரோக்களுக்கான படம் ஈக்குவலா வந்து அது போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன சார் ஆகும்? இல்ல பெரிய டல் ஆகும் வந்து நிச்சயமா வந்து. அதுதான் வந்து தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து அவர்கிட்ட சிஎம் விஜய் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. வெறுமனே பார்க்கறது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆகிட்ட பிறகு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்ட பிறகு படம் நடிச்சாரு. அண்ணா நீ என் தெய்வம், அப்புறமா அதுதான் பாக்யராஜ் சில போர்ஷன்ல எடுத்து ரகசிய போலீஸ்ன்னு எடுத்தார். ரகசிய போலீஸ் 100ன்னு எடுத்தார். அப்புறம் இன்னொரு படம் வந்து பூஜை போட்டு அதோட நின்று போன பிறகு என்ன ஆயிப்போச்சுன்னா, அவருடைய சக அமைச்சர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து இல்லை வேணாம் வயசாயிடுச்சு உங்களுக்கு, இந்த முதல்ல இதய கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதை நல்லா தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது இன்னைக்கு நீங்க மக்கள் பணி பார்க்கணும் நம்பி உங்களை வந்து ஒரு சீட்ல உட்கார வச்சுட்டாங்க. குறிப்பா வயது ஒரு காரணமா இருந்தது, அதனால அவர் விரும்பல. இப்ப விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா 53 வயசு ஆகுது அப்படின் போது இன்னும் லைம் லைட்ல இருக்காரு. நீங்க முதலமைச்சர் பணியை பாருங்க, அதே வேளையில உங்களுக்கு ஆப்டான ஒரு 15 நாள் கால்ஷீட் கிடைச்சா கூட போதும், ஒரு முழு படத்தை எடுத்துடலாம். இப்போ பெரிய ஹீரோக்களுக்கு நீங்க வந்து விஜய் வந்து ஒரு சிஎம் விஜய் வந்து ஒரு 3 மாசம் அல்லது 4 மாசம் கால்ஷீட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 15 நாள், அதிகபட்சம் ஒரு 25 நாள் கொடுத்தா ஒரு படத்தை கம்ப்ளீட்டா எடுத்தலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு கோரிக்கையை அவர்கள் வைக்க போறதாக ஒரு தகவல் இருந்தது வந்து. ஆனா ஒன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஆனா நடிக்க மாட்டாங்க. இது கடைசி படமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தமிழ் சினிமாவுக்கு குறிப்பாக தியேட்டர்களுக்கு ஒரு பெரிய தொய்வு. அதான் பாத்தீங்கன்னா அஜித்தை போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நேரத்துக்கு வந்து அவர் அந்த குட் பேட் அக்லிக்கு பிறகு அவர் நினைச்சிருந்தா இப்ப 2 படம் முடிச்சுட்டு இருக்கலாம். அவருக்கும் தெரியும் பிராக்டிகலா என்னன்னு வந்து. எனக்கு தெரிஞ்சு அஜித் சம்பளம் அதிகமா கேட்கிறாருன்னு ஒரு டாக் ஓடுது இல்ல, அது அதிகமா கேட்டா நம்ம யாரும் கிட்ட வர மாட்டாங்கிறதுக்காக அதிகமா கேட்கிறாரு பொழுது. நான் அப்படிதான் கெஸ் பண்றேன். உங்களுக்கு வந்து இவ்வளவுதான், நான் 50 கோடி ரூபாய் வாங்குறேன்னா வந்துருவாங்க அப்படின்னு இப்படி போட்டு வைப்போம், யாரும் கிட்ட வர மாட்டாங்க அப்படின்னு. இதனால இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பாதிப்பு, தியேட்டர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு நிச்சயமா உண்டு. சார், இப்போ பெரிய ஹீரோக்களோட சகாப்தம் வந்து நிறைவடையுது அப்படின்னா அடுத்து வர்ற ஹீரோக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுவாங்க. ரஜினி சார் இப்போ வரைக்கும் லைம் லைட்ல இருக்காரு. விஜய் சாரும் அஜித் சாரும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹீரோக்கள் வந்தாங்க. ஆனா அவங்க அளவுக்கு ஏன் இவங்களால ஷைன் பண்ண முடியல? இல்ல இவங்களோட இடத்தை நிரப்புறதை தாண்டி இவங்க கொடுக்குற அளவுக்கான படங்களையாவது இவங்க கொடுப்பாங்களா? இல்ல இப்ப சினிமாவே மாறி போச்சு சைமன். நீங்க அமராவதி அறிமுகமான 90கள்ல, இவரும் பாத்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு 90கள்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து உங்களுக்கு செல்போனே கிடையாது, இன்டர்நெட்டே கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, எதுவுமே கிடையாது. பொழுதுபோக்கு வந்து தியேட்டர் தான். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுன்னு போது நான் போனை மீறி நீ எதாவது என்ன, நான் போன்ல பாக்குறத மீறி நீ என்ன கொண்டு வர போற, நான் உலக படங்களை பார்த்து நீ என்ன தரமான படங்களை பண்ண போற. தியேட்டருக்கு இன்னைக்கு வர வைக்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க ரஜினி கமல் காலகட்டங்கள் இன்னும் தீவிரமான சினிமா வேற ஒண்ணுமே கிடையாது. ரேடியோ தான், ஆல் இந்தியா ரேடியோ தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும், டிவி கூட கிடையாது. அவன் பார்த்தப்படுத்தி நான்லாம் பார்த்தப்படுத்தி எத்தனை முறை பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. ரிப்பீட் ஆடியன்ஸ், இப்போ ரிப்பீட் ஆடியன்ஸ் வரது பெரிய ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க பண்றாங்க. அப்ப ரிப்பீட் ஆடியன்ஸா தான் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே காலம் மாற மாற, விஞ்ஞானம் மாற இன்னைக்கு நாங்க எதிர்பார்த்ததை விட வந்து ஒரு படத்தை கொடுங்க, உங்களை நாங்க வந்து உச்சத்துல கொடுக்கணும். இது வந்து ஹீரோக்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குது. இது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, இந்திய சினிமாவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குது. அதனால்தான் யார் வருவாங்க, இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்னு இன்னும் நம்மளால கணிச்சே சொல்ல முடியல. ஒரு படம் சிவகார்த்திகேயன் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் வந்து தனுஷ் இன்னொரு இடத்த வந்து நிற்குது. தனுஷ் சிம்பு ஏன் இவ்வளவு கேப் போடுறாருன்ற ஒரு கேள்வி வருது. இப்படி அடுத்த லெவல்ல உள்ளவங்களுக்கு அவங்களுக்கே இந்த மாதிரி நிலைமை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் அஜித்தோடு அந்த இது ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இனி வர காலங்கள்ல இவங்க எப்படியாப்பட்ட படங்களை தருக்காங்க, அந்த படங்கள் எப்படி வந்து அந்த ரசிகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றத பொறுத்துதான் இருக்குது. சார், நேஷனல் அவார்டு வந்து நேற்று எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ணது வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு. ராயனுக்கு பெஸ்ட் ஃபிலிம் கொடுத்துருந்தாங்க, தனுஷ் சாருக்கு கொடுத்துருந்தாங்க, தமிழுக்கு ஒரு 10 அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம எதிர்பார்த்த படங்கள் வந்து இல்லை அப்படின்னும் போது ஆடியன்ஸ் ஃபுல்லா போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ராயனை பாக்குறியா இல்ல இட்லி கடையை பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மீமா போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க.
இது என்ன சார் நடக்குது நேஷனல் அவார்டு செலக்ட் பண்றதுல? லாஸ்ட் இயரும் நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த இயரும் இதே மாதிரி இருக்கா இல்ல சரியா தான் கொடுத்துருக்காங்களா? ஒரு வருஷமும் வந்து தேசிய விருதுகள் அறிவிக்கப்படும் போது ஒரு கான்ட்ரவர்சி வரும். அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க அந்த கான்ட்ரவர்சி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையிலே வந்து ஒவ்வொரு விதமா எதிரொலிக்கும். வந்து 2024க்கான 72வது 2024க்கான திரைப்படத்திற்கான 72வது தேசிய விருதுக்கான அறிவிப்பு வந்திருந்த போது தமிழ் சினிமாவில் பெரிய சலசலப்பு எங்க வந்ததுன்னா, சிறந்த திரைப்படம் அப்படின்னு ராயனை கொடுத்துதான். எப்ப ராயன் சிறந்த திரைப்படமா கிடையாதா அப்படின்போது 2024 ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க நீங்க. அப்ப இதெல்லாம் சிறந்த திரைப்படம் இல்ல, இது மட்டும் என்ன சிறந்த திரைப்படம் அப்படின்னு. ஒரு அண்ணன் தம்பி ரவுடி கதையை போய் நீங்க சிறந்த திரைப்படம் அப்படின்னா எந்த அடிப்படையில் தேர்வு செஞ்சீங்க? அது கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். இல்ல அந்த நடுவராக ஜூரியா இருந்த டான்ஸ் மாஸ்டர் கலா வந்து 400 படத்தை பார்த்து என் மண்டையெல்லாம் இதுவாகி போச்சு. அப்போ நான் என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு 400 படம் போட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அவ்வளவு படங்களா இருந்தது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. நீங்க அப்படியே எடுத்து பாருங்க, ஒரு தங்கலான் ஆகட்டும், வாழை, அயோத்தி, கொட்டுக்காளி, மகாராஜா கூட ஒரு 3 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நீங்க சிறந்த நடிகருக்கு வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி கொடுத்துருக்கணும். நீங்க அமரன்ல சிறந்த நடிகருக்கான இது வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்கணும். சிறந்த அமரனும் இதுவா இருக்குது. வந்து ஜிவி பிரகாஷ்க்கு வந்து சிறந்த இசையமைப்பாளர் விருது கொடுத்திருக்காங்க. சாய் பல்லவிக்கு கொடுத்திருக்கலாம் சார். சாய் பல்லவி கொடுத்திருக்கலாம். நீங்க மத்தது நீங்க தங்கலான் வந்து கண்டிப்பாக ஒரு எந்த பாரஞ்சித் அப்படின்னாலே அவர் வந்து ஒரு சாதிய அரசியலுக்குள்ள கொண்டு வராங்க. அப்படி நீங்க ஒரு கலைஞரை பார்க்கணும், அவருக்கு அந்த அவருடைய முந்தைய திரைப்படங்கள் இருந்தாலும் தங்கலான் அதை சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 1400வது வருடத்தில் கோலார் தங்க வயலில் தங்கம் இருக்கிறது அப்படின்னு வந்து வெள்ளக்காரன் கண்டுபிடிக்கிறான். அந்த தங்கத்தை எடுத்தத பெரும்பங்கு தமிழர்களுக்கு உண்டு, அதுவும் குறிப்பாக வடமாவட்ட தமிழர்களுக்கு உண்டுன்ற ஒரு படத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு அது ஒரு கர்நாடகாக்குள்ள இருக்குது. கோலார் தங்க வயலே மூடிட்டாங்க. அதுல தங்கம் எடுத்து முடிச்சிட்டாங்க, அதை சுரண்டி எடுத்தாச்சு. அதுல இனிமேல் ஒண்ணும் கிடையாது. அந்த வரலாறு சொல்லும் போது நீங்க அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதனுடைய காஸ்டியூம், அதுக்கான விக்ரம் மெனக்கெட்டது. நீங்க விக்ரம் சிறந்த நடிக்கிறார் நிச்சயமா கொடுத்துருக்கலாம். வந்து ஆடி ஜீவிதத்துக்கு பிரியாஜுக்கே கொடுக்கல, ஆடு ஜீவிதத்துக்கே கொடுக்கல. நீங்க வந்து எவ்வளவு ஒரு பிரமாதமான படம். நீங்க வந்து கல்ஃப்ல போறவங்க எல்லாம் பாத்தியா அப்படின்ற ஒரு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு படம். வந்து நீங்க இதுவே பாத்தீங்கன்னா தங்கலான்லயே காஸ்டியூமுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கலாம் சிறந்த ஆடை வடிவமைப்பு அப்படின்னு. புஷ்பாவை கொடுத்துருக்காங்க. வந்து அதுல புஷ்பா அல்லு அர்ஜுன் எந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அல்லு அர்ஜுனோட ராஷ்மிகா ட்ரெஸ்ஸே போடலையே சார். அதுக்குங்களா அல்லு அர்ஜுன் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க. அந்த படம் பார்த்துட்டு வந்து பூ போட்ட ட்ரெஸ் சுத்திட்டு இருந்தீங்க. ராஷ்மிகா ட்ரெஸ்ஸே போடலன்னு போட்டிருக்கீங்க. ஏங்க வந்து ஒரு போட்டோ போட்டு மீம் அப்படிதான் சார் போட்டிருந்தாங்க. இந்த கிச்சன்ல 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி போட்டு சிறந்த காஸ்டியூம் டிசைனிங் அப்படின்னு சொல்லி போட்டு புஷ்பா 2 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்காக சொன்னேன். புஷ்பா 2ல ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல படத்துல எவ்வளவு கண்டென்ட் இருக்குது, எவ்வளவு காட்சிகள் இருக்குது. ஆனா எதை நீங்க கேப்சர் பண்ணிருக்கீங்க பாருங்க. வேற யாரோ பண்ணிருக்காங்க சார். அது கண்ணில் பட்டுச்சு, அதனால கண்ணில் பட்டது இல்ல. அது மாதிரி தொடர்ச்சியா அயோத்தின்னு ஒரு படம், பிரம்மாண்டமான படம். வந்து அந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு முறையாவது வாழ்க்கையில இந்துக்களுக்கு வந்து காசிக்கு போயிடணும், ஒரு முறை காசிக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி வந்து நார்த்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு முறையாவது ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு. நீங்க ராமேஸ்வரம் டு நார்த் இந்தியாவுக்கு அவ்வளவு ட்ரெயின் போகுது. அப்படி வந்து ஒரு ஃபேமிலி இங்க வர ஃபேமிலி இங்க வந்த பிறகு அவங்களுக்கு என்ன நடக்குது, அந்த நடந்த பிறகு ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு படமா அதுல மாறி இருக்குது. அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலன்ற கேள்வி. ஏன்னா 2024 இவ்வளவு படங்கள் இருக்கும்போது ராயனுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்ற. தனுஷ் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. கொடி அறிமுகப்படுத்திட்டார் அப்படின் போது பிஜேபி அரசு வந்து ஒரு டோக்கன் போட்டு வச்சிருக்கிறா, 2 டோக்கனா போட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது. விஜய் சிஎம் ஆயிட்டார் அப்படின் போது ஏறக்குறைய முக்கால்வாசி நடிகர்கள் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாம் கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்த போறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க இருக்கிற கூத்து வந்து கோடம்பாக்கமே வந்து தேர்தல் அலுவலகமா மாறப்போகுது ஒவ்வொரு இடமா. அதுவும் ஒரு காரணமா பேசுறாங்க. வந்து பட் வந்து நடுவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, எந்த இதுவுக்கும் வந்து அந்த நடுவர் ரொம்ப முக்கியமான விஷயம். தேசிய விருது, நீங்க தேசிய விருது இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருக்கு. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப அதிகப்படியான இது என்னன்னா இந்த சிறந்த படங்கள் அது அப்படின்னு. நீங்க கேப்டன் மில்லர்ல சிறந்த சமூக நல்லிணக்கம் சமூக நீதிக்கான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒரு பிரிட்டிஷ் காலத்துல ஒரு தமிழ் இளைஞன் வந்து ராணுவத்துல சேரணும், பிரிட்டிஷ் ராணுவத்துல, இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் ராணுவத்துல சேரணும்னு ஆசைப்படுறான். சேர்ந்துடுறான். சேர்ந்துட்ட பிறகு அந்த துப்பாக்கி வந்து நம்ம மக்களை பார்த்து திரும்புதுன்னு அவன் ஆயிடுறான், அந்த ராணுவத்துக்கு எதிராக மாறுறான் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லது.
அது தனுஷ் நடிப்புக்கு கொடுத்துருக்காங்க. நடிப்பு சொல்லவே தேவையில்ல. தனுஷ் வந்து ஒரு நடிப்பு அரக்கன், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அவர் மீது எந்த தனிப்பட்ட விமர்சனமும் கிடையாது. தனுஷ் மாதிரி ஒரு தண்ணீர் மாதிரி நீங்க எந்த பாத்திரத்துல ஊத்தினாலும் அந்த வடிவமாக மாறி விடாருங்கள மாற்றுக்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது மட்டும் நல்லாவே தெளிவா தெரியுது.